டூரிஸ்ட் ஃபேமிலியில் இன்னொரு சேலஞ்ச் இருந்ததாக பார்த்தேன். நீங்கள் வந்து வரும்போதே ஒரு பெரிய படத்தோட அப்படி கான்டெஸ்ட்டில் இறங்குறீங்க. ரெட்ரோ மாதிரி ஒரு படம், சூர்யா மாதிரி ஒரு பெரிய ஸ்டார், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அப்படின்லாம் இருக்கும்போது, அப்போ அந்த மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? நான் சூர்யா சாரோட ஃபேன் நான். அதுவும் கேள்வி. எஸ். அப்போது அந்த படம் சூர்யா சார் படத்துக்கூடயே நம்ம வரோம் அப்படின்றப்போ அது பயமாக இருந்துச்சு. ஐயோ பெரிய படம் கூட வருது என்ன பண்ணால், ஆனால் எங்களுக்கு வேறு வழி இல்லை அந்த டைமில். ஓகே. ஓடிடியோட அந்த டேட்ஸ் அதுனால நாங்கள் அந்த டைம் வர வேண்டிய ஒரு கமிட்மெண்ட் எங்களுக்கு வந்துருச்சு. ஆனால் என்ன எங்களுக்கு என்ன இன்னொரு விஷயம் நல்லது தோணுச்சுன்னா, சம்மர் ஹாலிடேஸ். ஓகே. நம்மளுக்கு வந்து எல்லா 2 படமுமே ஓடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. நம்ம படமும் வெளியே தெரிஞ்சிடும், ஏன்னா ஹாலிடேஸ் இருக்குது, எல்லாருமே வருவாங்க. அதுக்கு வர க்ரௌட் எப்படியும் டிக்கெட் கிடைக்கலாம் கூட நம்மளுக்கு தானே வந்தாகணும். அப்போது அந்த விஷயங்கள் இருந்துச்சு. ரசிகரோட திரைப்படத்துக்கு ஐ திங்க் வாழ்த்து செய்தியும் கொடுத்துருந்தாருன்னு நினைக்கிறேன் சூர்யா. ஆனால் ரசிகரான அவருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரிஞ்சிருக்குல்ல. ஓகே. அது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. சூர்யா சார் வந்து விஷ் பண்ணும்போது அது ரொம்ப ஸ்பெஷலாகவே இருந்துச்சு. ஒரே ஒரு வார்த்தை, நம்ம பேரை மென்ஷன் பண்ணியிருக்கலாம், பட் பரவாயில்ல, அந்த ஒன்று இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம படத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தாரு. ஐ திங்க் திரைப்படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேரை மட்டும் மென்ஷன் பண்ணுவார். வெயிட்டிங். அவரோட திரைப்படத்தில் என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? எங்கே ரசிகரா நீங்கள் அவர்கிட்ட? அயன் படம் ரொம்ப பிடிக்கும் சார். ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்கள் கமர்ஷியல் ஃபார்முலாவில் வரும். ஆமாம் ஆமாம், அதில் எல்லாமே இருக்கும். அது மாதிரி சூப்பராக இருக்கும். வாரணமாயிரம் நிறைய இருக்குது. அதான் சார் என்னென்னா, ஒரு ஹீரோவாக தாண்டி ஒரு பெர்ஃபார்மராக பயங்கரமாக ஷைன் ஆவார் எல்லா படத்துலையுமே. அப்போ அது ரொம்ப ஈஸியாகவே அட்ராக்ட் ஆகிடும் எனக்கு. ஓகே.